உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றியுள்ளார். பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி நடைபெறவிருந்த இதனுடன் தொடர்புடைய பிரேரணை தொடர்பான விவாதம் வாக்கெடுப்பை நடத்த வேண்டாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தன் எம்பியின் இறுதிக்கிரியர்கள் அவரது சொந்த இடமான திருகோணமலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அரசு நிகழ்வாக நடைபெறவுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டாக புழல் சிறையில் இருந்து வருகிறார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்து உத்தரவு கூறப்பட்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து மனுக்களை தாக்கல் செய்து வந்தார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டாம், ஆவணங்கள் கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என செந்தில் பாலாஜி தரப்பில் கடந்த வாரம் மேலும் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாழை கூட்டம் டெல்லியில் ஆரம்பமாயிருக்கின்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா எம்பிக்கள், கூட்டணி தலைவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் லோகசபாவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதாவினை விமர்சித்து பேசியுள்ளார். விவாதத்துக்கு பதிலளித்த இரு அவைகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். அதற்கு முன்னதாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். 3வது முறையாக பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எம்பிக்கள் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்துள்ளனர். இன்று இரு அவைகளிலும் பதிலளிக்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் உரையில் இடம்பெற உள்ள அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராகுல் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தலைநகரான சியோலில் மக்கள் மீது சிற்றுந்து மோதியதில் சுமார் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவின் K-pop இசையை கேட்டதற்காகவும் தென்கொரிய திரைப்படங்களை பார்த்ததற்காகவும் 22 வயது வாலிபர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. வடகொரியாவின் தெற்கு கவாங்க மாகாணத்தைச் சேர்ந்த அந்த வாலிபர் 2022ஆம் ஆண்டு 70 தென்கொரிய பாடல்களை கேட்டதாகவும் 3 திரைப்படங்களை பார்த்ததாகவும் அவற்றை பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டதாக வடகொரிய மனித உரிமைகள் பற்றி தி கார்டியன் இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வாதிகார ஆட்சி நடைபெறும் வடகொரியாவில் அரசுக்கு எதிராகவோ அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உனுக்கு எதிராகவோ யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் தொடர்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கு விசா கட்டணத்தை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் முதல் மாணவர் விசா கட்டணம் இலங்கை மதிப்பில் 1,46,000 இருந்த கட்டணம் தற்போது 3,25,000 அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் விரைவில் இடம்பெற உள்ள நிலையில் தற்போதைய ஜனாதிபதியான ஜோ பைடனால் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை 6 மணி நேரம் மட்டுமே நன்றாக வேலை செய்ய முடிவதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாத குழுக்கள் பெண்கள் பிரிவு நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் சுமார் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டின் வடக்கு பகுதியில் திருமண விழா, மருத்துவமனை மற்றும் துக்க வீடு என பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். நைஜீரியாவில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நகரமான குவேசாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திருமண விழா கொண்டாட்டத்தில் குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் பொது மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தொடர்வதை விளையாட்டு செய்திகள். இந்தியா சிம்பாப்வே இடையிலான முதலாவது 20 ஓவர் போட்டி ஹரேயில் வருகிற 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் காலிறுதியில் நேருக்கு நேர் மோதும் ரொனால்டோ எம்பாப்பே ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன் காலிறுதிக்கு
மோத உள்ளார்கள். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளது. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் காலிறுதி ஆட்டத்தில் போர்த்துகல் பிரான்ஸ் அணிகள் மோத இருக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.